அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நம்பர் 59. The interrogative form of shut the door is. ஷட் த டோர்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை இன்ட்ராகேட்டிவ் ஃபார்முக்கு மாற்றணும். இதுவும் சிலபஸ்குள்ள தான் இருக்கு. இம்பேரட்டிவ்ஸ் டு இன்குஸ்டிவ் இன்ட்ராகேட்டிவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கேள்வி வருது. இம்பேரட்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம இன்ட்ராகேட்டிவாக மாற்றணும். ஓகே, இப்போ இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, இம்பரேட்டிவ்னா என்ன, எக்ஸ்க்ளமேட்டர்னா என்ன அப்படிங்கிறத நான் பழைய பிடிஎஃப்லேயே உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ இது இம்பேரட்டிவ் ஃபார்மில் தான் இருக்குது. இன்ட்ராகேட்டிவோட ஸ்ட்ரக்சர் என்ன? எப்போவுமே கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட்டான ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது ஒரு மெத்தடு. தப்பான ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் ரைட்டான ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக சார்ட் அவுட் ஆயிரும். ரைட்டா? ஸோ அப்போ இதுலேருந்து முதல் சார்ட் அவுட் பண்ணுவோம். மொதல் இன்ட்ராகேட்டிவ்க்கு உள்ள ஸ்ட்ரக்சர் என்ன? கொஸ்டின் மார்க் இருக்கணும். அப்போ இது தப்பு, ஏன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இல்லை, டி ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஏபிசி 3 தான் இருக்கு. ஷட் த டோர். ஹவு த டோர் வில் ஷட். ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி அதோட மீனிங் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்ம்னு சொல்கிறது. ஷட் த டோர் அப்படிங்கிறது ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட கதவை மூடுன்னு சொல்கிறாங்க. இதுதான் அது ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஹவு த டோர் வில் ஷட் அப்படின்னா இந்த சென்டென்ஸ்க்கும் அந்த சென்டென்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த சி ஆப்ஷனும் கிடையாது. ஓகேவா? இப்போ ரெண்டை நெக்லெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரெண்டு இருக்கு. ஹூ வில் ஷட் த டோர், ஹூ ஷட் த டோர். இப்போ ஹூ ஷட் த டோர் அப்படிங்கிறதோட ஆப்ஷன் மீனிங் என்ன அப்படின்னா, யாரு கதவை மூடுனா. ஹூ ஷட் த டோர் அப்படின்னா யாரு கதவை மூடுனா அப்படின்னு அர்த்தம். ஷட் த டோர் அப்படிங்கிற இம்பேரட்டிவ் ஃபார்ம் என்னன்னா ஃபியூச்சர் ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. ஷட் த டோர்னா கதவை மூடு, அப்போ இனிமேல் தான் அது நடக்க போகுது, அது ஃபியூச்சர் ஆக்ஷனை குறிக்கக்கூடியது. அப்போ ஹூ வில் ஷட் த டோர் அப்படிங்கிறதான் ஃபியூச்சர் ஆக்ஷனுக்கான கரெக்ட் டென்ஸை குறிக்குது. ஹூ ஷட் த டோர் அப்படியே மீனிங் மாறிடுது, பாஸ்ட்டுக்கு போயிருது. யார் கதவை மூடுனா, அப்போ ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு மீனிங்கை கொடுத்தது. அப்போ ஹூ ஷட் த டோரும் தப்பு. ஏன்னா ஷட் த டோர் அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் ஆக்ஷன் மீனிங்கை கொடுக்கறது. ஹூ வில் ஷட் த டோரும் ஃபியூச்சர் ஆக்ஷனுக்குரிய மீனிங்கை குறிக்கிறது. அப்போ ஷட் த டோரோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஏ ஆப்ஷன், ஹூ வில் ஷட் த டோர். அப்போ இதுக்குள்ள ஸ்ட்ரக்சரை வச்சு ஒரு டிங்கிற ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டோம். ஹவு த டோர் வில் ஷட், ஸோ மீனிங் மாறுது, அதை வச்சு ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று டென்ஸை வச்சு ஒரு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சது? ஏ ஆப்ஷன் ஆன்சர்னு கிடைச்சது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே சிலபஸ்குள்ளே தான் கேட்கப்பட்டிருக்கு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனால் ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும். கிராமராக இருக்கட்டும், இங்கிலீஷ்னாலே இன்டெப்த்தாக படிக்கிறது தான் இப்போதைக்கு சேஃப்டி. ஏன்னா கொஸ்டின்லாம் அங்கங்கே நெருப்பை கக்கியிருக்கானுங்க அப்படியே சில கொஸ்டின்லலாம். ஓகேவா? அதனால ரொம்ப தெளிவாக படிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் படிக்கணும். சரிங்களா? இதுக்கும் இப்போ நான் ஆக்சுவலாக மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ தான் ஒரு 2 டாபிக் கிட்ட முடிச்சிட்டேன். த்ரோ அவுட்டா 6th-லேருந்து 12th-க்குள்ள அவன் அந்த டாப்பிக்கை எங்கெல்லாம் கொடுத்துருக்கானோ எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டேன். சார்ட் அவுட் பண்ணி மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம முடிச்சிருவோம். கிட்டத்தட்ட 60 கேள்வியை நெருக்கி வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இன்னும் 40 கேள்வி தான். அதை முடிச்சுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் டெஸ்ட்டு மெட்டீரியல் மட்டும்தான் போகும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.